இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி மிளகா பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த இட்லி மிளகா பொடி குறைஞ்சது ஒரு 15லேருந்து 30 நாள் வரைக்கும் வெளியிலேயே நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடியை நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஊத்தப்பமாவோ இல்லை இந்த மாதிரி குட்டி இட்லியாக ஊற்றி பரட்டிடுங்க. பரட்டி நல்லா ஊற வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீட்டில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடி இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இட்லி பொடி அரைக்கிறதுக்கு சாமான்கள்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்காக நான் அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்த பருப்பு எடுத்துருக்கிறேன். உடச்சதை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம வறுக்கிற பதம் நமக்கு தெரியும். இதை நல்ல முதல் நாளே அலசி ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். வெயிலில் அப்படி இல்லைன்னா நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா எல்லா சாமான்களையும் ஒரே மெஷர்மெண்ட்டாக டம்ளரில் அடந்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு ஒரு மிதமான தீயில செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உளுத்தம் பருப்பு நல்லா பக்குவமாக வறுபட்டு வந்திருக்குது. எல்லா பருப்புமே ஒன்று போல் செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இதை எடுத்து நல்லா ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன். பருப்பு எல்லாமே நல்லா பக்குவமாக ஒரே மாதிரி செவந்திருக்கு. கருகிடவும் கூடாது, வறுபடாமவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதே பேன்லேயே மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக வறுக்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த கப்லேயே பாதி கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட அரை கப்பு மெஷர்மெண்ட் இருக்குங்கிறதுனால அதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதையுமே நல்லா பொன்னிறமாக செவந்து வர மாதிரி இந்த அளவுக்கு வறுத்து விட்டால் போதுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பையும் வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டில் எள்ளு சேர்த்துருக்குறேன். எள்ளை பொறுத்த வரைக்கும் கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளை பொறுத்த வரைக்கும் மிதமான தீயிலே நல்லா சடசடன்னு பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பொரிஞ்சாதான் அதோட வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த போட்டிருக்கிற எள்ளு நல்லா சடசடன்னு பொரியுது பாருங்கள். பேன் நல்லா சூடாக இருக்கிறப்ப சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதே மாதிரி ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. பக்குவமாக எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் ஒரு 10லேருந்து 15 வரமிளகாவும் நிறத்துக்காக 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாயில் காரம் இருக்காதுங்க, அதனால் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன். உங்களோட மிளகாயில் காரம் இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு மிதமான தீயில மிளகா பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வந்திருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையுமே தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக அந்த சூடான பேன்லேயே வறுத்தா போதும். இப்போ அடுத்ததாக முக்கியமான கருவேப்பிலை வறுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் 2-3 நாள் உணர வச்சுட்டேன். அந்த நிறமும் மாறலை, ஆனால் ஓரளவு காஞ்சிருச்சு, பச்சையாக இல்லை. இப்போ இதை கையால் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் கைப்பிடியால் 2.5 கைப்பிடி வரும். இப்போ இதை சூடான பேனில் இது ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், மொறு ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். சட்டுன்னு நமக்கு வறுபட்டுருங்க, ஏற்கனவே காஞ்சது அப்படிங்கிறதுனால. பச்சையாக சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வீணாக போயிடும், அதனால தான் 2 நாள் காய வச்சுட்டு அப்புறமா சேர்த்துருக்குறேன். இப்போ சூடோடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருகலாக உங்களுக்கு இருக்காது, ஆறிடுச்சு அப்படின்னா நல்ல முருகலாக வரும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். சீரகம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுபட்டு விடுங்க. சீரகம் கறியிடக்கூடாது. இந்த பொடியோட அந்த லைட் ஃப்ளேவர் இந்த சீரகம் வர்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நல்லா ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி இதையும் ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு முருகலாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்ததாக இதில் புளி சேர்த்துக்க போகிறோங்க. கொஞ்சமாக புளி போடணும், அப்போ இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துருக்குறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த சட்டியில் லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும்.
ஒரு 5 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு எண்ணெயில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து உப்பு சேர்த்து வறுத்துக்க போகிறேன். உப்பு வந்து நீங்கள் வரமிளகா போடுறப்பே வறுத்துக்கலாங்க. உப்புலேயும் லைட்டாக ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அதனால தான் வறுத்துக்க போகிறோம். கல் உப்பு அப்படிங்கிறதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட்டு, அதாவது பொடி உப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டுற வேண்டாம். இப்போ அதையுமே லைட்டாக கொஞ்ச நேரம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பொடி அரைக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஒட்டு மொத்தமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கருவேப்பிலை எடுத்து நல்லா இந்த மாதிரி கசக்கணும் அப்படின்னா பொடியாகுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் பல்ஸில், அதாவது விப்பர் மோடில் ஒரு 4-5 தடவை விட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து கலந்து விட்டு அரைக்கிறப்ப தான் ஒன்று போல் உங்களுக்கு அரைப்பட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பருப்பு ஒன்றும் பாதியமாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கிறப்ப பொடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கரகரன்னு இருக்கிறது பிடிக்காதுன்னா கொஞ்சம் நைஸாகவே பொடிச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ பொடி கலரும் பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி ரெட் கலராகவும் இருக்கும், அந்த லைட் க்ரீன் கலர் அந்த கருவேப்பிலைனால இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம சேனலில் இட்லி பொடி போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.